இது என்ன வண்டினா ஹோண்டா செயினு BX4 மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா கார்பெட் அடைச்சி ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னேன் கார்பெட்டு தான் சார் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது கஷ்டமாக சொன்னால் இப்போதே பணம் தோதுலேன்னு சொன்னாங்க. அதனால் கார்பெட் என்ன பண்ணு வாஷிட் போட்டு சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே லைவ் வீடியோ போட்டு தான் பண்ணினேன். அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்த கார்பெட்டை கழட்டி மாட்டும் போது இந்த பிளாஞ்சாயிரம் செட்டாக கழட்டி தான் கலட்டும் போது கலட்டிட்டு என்ன பண்ணணும், இந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். வாய் வச்சு இதில் ஊதுனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தம் கட்டலைன்னா இது அடைச்சிருக்குன்னு, தம் கட்டலாம் இல்லை அடைக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு தம் கட்டுச்சுன்னா இதில் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்து இது அடைச்சி இருந்துச்சு, சிரமப்பட்டு தான் கிளீன் பண்ணி எடுத்தேன். என்ன பண்ணேன்னா அந்த கேபிள் கம்பி இருக்குது பாருங்கள், இந்த கம்பியை ஒவ்வொன்றா எடுத்து அந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் குத்தி லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்து ஒரு வழி அடைப்பா எடுத்துட்டேன். ஆமாம், இந்த எடுத்துகிட்டு இப்போ க்ளீனாக இருக்குது. நீ வண்டி அடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கார்பெட் கிளீன் பண்ணி மாட்டும் போது சோக்கை கண்டிப்பாக கிளீன் பண்ணி மாட்டணும். இப்போ கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணி அந்த இதில் இருக்குது கலரில். இன்னொன்றுலாம் பிளாஞ்சு மாட்டும் போது இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணி மாட்டணும். எப்படி கிளீன் பண்ணுறீங்கன்னா உள்ளே பெட்ரோலை விட்டுறக்கூடாது. கையில் பெட்ரோலை தொட்டுக்கிட்டு இப்படி தேய்ச்சிட்டு அப்படி துணியை தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆமாம், அதேமாதிரி மாட்டும் போது என்ன செய்யணுமோ இல்லை ஃபுல்லாக லைட்டாக கிரீஸ் தடவைக்கிறீங்க. பிளாஞ்சு மாட்டுற இடத்துல மாட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது சீட்டிங் ஆகிறது கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். கிரீஸ் தடவைனா ரஃப்பாக போய் உட்காரும். கிரீஸ் தடவைனா ஈஸியாக இருக்கும் கிரீஸிங்காக. அதே மாதிரி முக்கியமான இந்த விஷயம், இந்த ஹோல்ஸை கண்டிப்பாக எல்லா வண்டியிலையுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது எம்ஆர்ஏலேருந்து நிறையா வண்டியில் எம்ஆர்ஏல அதிகமாக பார்த்துருக்கேன், ஸ்கூட்டியில் லைட்டாக பார்த்துருக்கேன். இப்போ இந்த வண்டியிலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த ஏர் ஹோல்ஸு இது கரெக்டாக ஏர் போகணும், உள்ளே போனால் தான் பெட்ரோல் கரெக்டாக இறங்க. இந்த இதை கண்டிப்பான முறையில் நீங்கள் நல்லா அந்த கம்பியை போட்டு கிளீன் பண்ணி இந்த இதான் உள்ளே நல்லா கரெக்டாக நான் சுகண்டிட்டேன். காரணம் கருப்பாக இருந்துச்சு, திட்டு தான் இருந்துச்சு. சுகண்டி எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஃபுல்லாக ஏறு பிடிச்சி மாட்டியிருக்கேன். ஏறு பிடிச்சிட்டேன். இப்போ ஹோல்ஸு க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி கம்பி ஒன்று எடுத்துக்கணும். கம்பி உடஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணுங்க. கட்டாயம் நின்றுச்சுன்னா வந்துடும். லைட்டாக நாசியில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா வந்துடும். இருந்தாலும் பொறுமையாக விட்டு எடுங்க. ஏன்னா அது ஒரு தேவையில்ல செலவாக வரும்ல. கம்பியை விட்டு நீட்டாக கிளீன் பண்ணி மாட்டுங்க. அதுமாதிரி இந்த இடத்துல மாட்டுற இடத்த கிரிஸ் தடவை மாட்டுங்க. கார்பெட்டை நல்லா செக் பண்ணி விட்டு மாட்டுங்க. ஏர் ஃபில்டர் எப்படி இருக்கும் பார்த்துக்கணும். கார்பெட் ஒவ்வொருமே கழட்டையில் ஏர் ஃபில்டர் எப்படி இருக்கும் பார்த்துக்கணும். அது அரைப்பா இருந்தாலும் கம்பெனி ஆகிறேன். இன்னொரு தகவல், இந்த டேங்க் பவுச்சுக்கு டேங்க் முடிக்கணும். டேங்க் இந்த பவுச்சு உள்ளே போகக்கூடாது. உள்ளே போச்சுனாக்க பெட்ரோல் அடைச்சிக்கணும். பெட்ரோல் இறங்காது. உள்ளே ஏர் ஓட்ட வரும். அது அடைச்சிச்சின்னா உள்ளே பெட்ரோல் இறங்காது. அதனால் கண்டிப்பான முறையில் டேங்க் மூடிக்கு தனியாக தான் இருக்கணும் இந்த டேங்க் பவுச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா புது மாடலுக்கு இதோட மோசம். லைட்டாக இது உள்ளே போனாலும் ஸ்டார்ட் ஆகாது. என்னென்னு கேட்டால் பெட்ரோல் அடைச்சிக்கிறோம். ஆமாம், அதனால் இந்த டேங்க் முடினா கரெக்டாக செக் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு வண்டி அடைச்சாலும் இந்த டேங்க் முடி ஓப்பன் பண்ணி ஓட்டி பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேங்க் முடி தான் கம்ப்ளைண்ட்டு, அதை சரி பண்ணிக்கிறங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் பயன்படுற தகவல் தான். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன். ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சவிட நான் ஃபாலோ பண்ணுறேன். முக்கியமாக நான் பதிவு பண்ணுற எல்லா வீடியோவுமே எனக்கு அதாவது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ, தெளிவான வீடியோ தான்.